அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. ஆங்ஸைட்டின்னு சொல்கிறோம். ஆங்ஸைட்டின்னா என்ன? கவலை. இந்த கவலையை என்றைக்காவது அளவீடு செஞ்சு பார்த்துருக்கோமா? இதோட டெப்த்து எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? இதெல்லாம் தெரியாமலே நம்ம இந்த சமூகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். சிறிய பிரச்சனையை பெருசாக எடுத்து பார்த்துக்கிறோம், பெருசாக இருக்கிறத சின்னதாக பார்த்துக்கிறோம், ஒன்றும் இல்லாமல் பார்த்துக்கிறோம். அப்போது இந்த கவலை அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு பொதுவான உளவியல் ரீதியான பிரச்சனை நம்ம இந்த வாழக்கூடிய நவீன உலகத்தில். அப்போது இந்த கவலை ஒரு பொதுவான பிரச்சனையாக இருக்கிறப்ப, ஒரு சிலர் கவலையே இல்லாத மனிதர்களாக வாழ்கிறாங்க. ஒரு சிலர் கவலைப்பட்டு, துக்கப்பட்டு, வேதனைப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, அறிவே மனம்னு சொல்கிறோம். அவங்களோட நாலேஜ் பாத், அறிவின் பாதை, வளர்ச்சியை ஆயிட்டிருக்காங்கன்னா அவங்களோட அறிவு பாதை, திங்கிங், சிந்தனை எல்லாமே வளர்ச்சி நோக்கி இருக்கும். கவலைப்படுறவங்கள பார்த்தோம்னா கவலைப்பட்டுக்கிட்டு, வேதனைப்பட்டுக்கிட்டு இவங்களோட அறிவு பாதை இதுக்குள்ளேயே செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். ஏன் இந்த கவலை ஏற்படுதுன்னு அப்படின்னு சிந்திச்சு பார்த்துருக்குறோமா? ஓவராக டிமாண்டிங், அதாவது தனக்கோ தன்னை சார்ந்தவங்களுக்கோ இது தேவை, இதுதான் தேவை அப்படின்னா ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் ஒரு கம்பேரிஷன் பண்ணிவிட்டு, மற்றவங்களோட கம்பேரிஷன் பண்ணிவிட்டு ஓடக்கூடிய வாழ்க்கையில் அதிகமாக செயல்படக்கூடியது தான். இதனால் ஏற்படக்கூடிய அதிகமான விளைவு தான் ஒரு தனி மனிதனுக்கு கவலையை அதிகமாக கொடுக்குது. இதனால் அந்த கவலைப்படுறவங்களுக்கு ஏற்படுறது பார்த்தோம்னா டென்ஷன், பயம், பதட்டம். ஒருத்தர் கவலைப்படுறாங்கன்னா ஏன்னா மற்றவங்கள மாதிரி நம்ம இருக்க முடியல அப்படின்னா, மற்றவங்கள மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம என்ன செயல்முறை செஞ்சோம்னு கேட்டு பாருங்கள், இருக்காது. ஏன்னா அவங்களால செய்யவும் முடியாது. இல்லை நான் செய்கிறேன் ஆனால் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. அப்போ செயல்முறை என்பது வேறு, தகவல் சேகரிப்பு முறை என்பது வேறு. தகவலை சேகரிச்சுக்கிட்டு அப்படியே அப்ளை பண்ணால் அது ஃபெயிலியர் ஆயிரும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிச்சனில் ஒரு லேடீஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த காம்பனண்ட்டு போடுவாங்க, ஆனால் டேஸ்ட் இருக்காது. அதே ஒரு குக் பர்சன், அதாவது சமைக்கக்கூடிய ஒரு அந்த ஃபிட்டில் இருக்கிறவங்க சமைச்சாங்கன்னா அந்த போட்ட செயல்முறை விட இவங்க கம்மியாக தான் போட்டிருப்பாங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் செயல்முறைன்னு சொல்கிறோம். எல்லாத்துக்குமே எல்லா தகவலுமே தெரியும். எடுத்து செய்வதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் ஒரு கவலையையும் பதட்டத்தையும் பயத்தையும் உண்டாக்குது. அடுத்தது, இந்த கவலை வர்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, எந்த வேலையை எந்த நேரத்தில் எப்படி செய்யணும்னு தெரியாதப்ப தனக்கு தோணுன மாதிரியே, தனக்கு தெரிஞ்ச மாதிரியே செஞ்சுருவாங்க. இது அறிவுன்னு நினச்சிக்கிட்டு அவங்க செஞ்சிடுறாங்க. ஆனால் அந்த செயல் தேவைதான். ஆனால் அந்த செயல் எப்போ தேவைன்னு ஒன்று இருக்குது. அந்த மாற்றமாக செய்கிறப்போ நேரம் வீண் விரயமாகும். செய்ய வேண்டிய நேரத்தில் அந்த செயல் நடந்திருக்காது. அப்போ கவலை யாருக்கு வரும்? செயல்பட்டவங்களுக்கு தான் வரும். அப்போது செயல்முறை என்பது தான் தேவை. எங்கே, எப்படி, எப்போ அப்படின்னு பிரித்து பார்த்து செயல்பட்டால் கவலையிலிருந்து விடுபட முடியும். இதே ஒருத்தவங்க வேலைக்கு போகிறவங்களுக்கு கவலை வருதுன்னா எப்படி வரும்? அந்த நேரத்துக்கு போகணும், கொஞ்சம் லேட்டாச்சுனாலும் டென்ஷன் ஆகும், பயம் ஆகும், பதட்டமாகும். என்ன சொல்லுவாங்க? லீவ் போட்டுருவாங்களோ, அட்டண்டன்ஸ் கட் ஆயிருமோ, வேலையை விட்டு நிறுத்திடுவாங்களோ இப்படின்னு பயம் வரும். அப்போது அந்த நேரத்தில் எந்திரிச்சு செயல்படுற செயல்பாடுன்னு ஒன்று இருக்குது. அப்போ இவங்களோட லேசினஸ்னால் லேட் ஆகுதா, இவங்களோட இயலாமைனால் லேட் ஆகுதா, இவங்களோட புரியாமைனால் லேட் ஆகுதா, இல்லை நான் என் நேரத்தில் எந்திரிச்சுக்கலாம்னா கூட முடியலங்கிறது வேறு. ஆனால் அந்த இடத்துக்கு செய்ய முடியல, அந்த செயல்பாடு நடக்கலைங்கிறது தான் பிரச்சனை. எல்லாத்துக்குமே எல்லா தகவலையும் பிரச்சனைகளையும் பேச தெரியும், செயல்படுத்த தெரியாதுங்கிறது தான் கவலையை உண்டாக்குது. இந்த கவலையோ பயமோ ஏற்படுறதுக்கு இன்னொரு காரணமும் கூட பார்த்தோம்னா, ஒரு பிரச்சனையோ ஒரு சிக்கலோ ஒரு சமாளிக்க முடியாத சூழலோ ஏற்பட்டுருச்சுன்னா இவங்களோட அறிவு பாதையில் என்ன பதிவாயிருக்குது, என்ன தகவல்கள் சேகரிச்சிருக்காங்களோ அதன் அடிப்படையில் இயங்குவாங்க. அதிகமான இவங்களோட வார்த்தைகள் அது சார்ந்து
குவித்துக்கிட்டே இருப்பாங்க வெளியில். அதாவது அதிகமாக வெளியில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, புலம்பிக்கிட்டே இருப்பாங்க, ஏராளமான வார்த்தைகளை பேசுவாங்க. ஆனால் அந்த செயல்பாட்டுக்கு அந்த பிரச்சனையோ சிக்கலோ தீர்க்கறதுக்கான வழிமுறைகளை எடுத்துக்க தெரியாது. அதுக்குள்ளே அவங்களால வரவே முடியாது. பிரச்சனைகளை மட்டும்தான் சிந்திக்க முடியும், நெகட்டிவாக மட்டும்தான் திங்க் பண்ண முடியும். இது இருந்தால் அது செய்வேன், இப்படி எனக்கு சுமூகமாக இருந்தால் இது செஞ்சுருக்க முடியும், இது இல்லாதனால தான் இது செய்ய முடியலன்னு சொல்லி ஏராளமான வார்த்தைகள் ரீதியாக இவங்க ஆக்டிவேஷன் பண்ணுவாங்க. இதுதான் இவங்களோட கவலையை அதிகப்படுத்துது. இதுதான் இவங்களுக்கு தடையாகவும் இருக்குதுங்கிறது தெரியாது. அந்த செயல் முறைக்கு எது தேவை, பிரச்சனையை தீர்க்கறதுக்கான வழிமுறை என்னன்னு சிந்திக்க தெரியாது, செயல்பட தெரியாது. தன்னுடைய பிரச்சனைக்கு என்ன காரணம், சமாளிக்க முடியாத சூழலுக்கு என்ன காரணம்னா முன்னணியில் என்னென்ன காரணங்கள் இருக்குதுன்னு இவங்க மனசில் பதிவாயிருக்குதோ, இவங்க கேட்டது, பார்த்தது, தகவல் சேகரித்தது, இது எல்லாம் ஒன்றிணைத்து அது கூடயே ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ரியாலிட்டியில் திங்க் பண்ண மாட்டாங்க. இதுவும் இவங்களோட கவலையை பயத்தை அதிகப்படுத்திடுது. இவங்களால இயல்பு முறையில் செயல்பட முடியாது. இந்த கவலைங்கிறது அதிகமாயிடுச்சுன்னா பொதுவான கருத்தை வச்சுக்கிட்டே அதிகமாக பேசிகிட்டு இருப்பாங்க. ரியாலிட்டியில் ப்ராக்டிக்கலுக்கு தேவையானதை இவங்களால செயல்படுத்த முடியாது. இன்னமும் விளக்கமாக சொல்லணும்னா, இவங்க பொதுவான கருத்துக்களை வச்சுக்கிட்டே செயல்படுறப்ப இவங்களோட தனிப்பட்ட தேவைக்கும் கூட இவங்க குடும்பத்தாருடனோ, நண்பர்களிடத்திலோ, இல்லை உறவினர்களிடத்திலன்னு சொல்லக்கூடியலையோ, இல்லை பொது இடங்களில் ஸ்கூலு, காலேஜு இந்த மாதிரி இடங்கள்லையோ இவங்கனால எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த சூழலில் பல நேரங்களில் ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க, சண்டை பிடிப்பாங்க. ஏன் இவங்கெல்லாம் மோசம்னு சொல்லி இவர்களை பார்ப்பதையும் பேசுவதையும் கூட தவிர்த்து விடுவாங்க. இந்த கவலை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பொதுவான கருத்தை மட்டுமே வச்சுட்டு செயல்படுவாங்க. தனக்கு சாதகமாக யார் சொல்கிறாங்கன்னு பார்ப்பாங்க. அந்த சொல்லக்கூடிய தகவலை சேகரிச்சுக்குவாங்க. ஆனால் அதையும் செயல்படுத்துவதற்கு காம்ப்ளிகேட் பண்ணுவாங்க. அதையும் ஒரு சில நேரங்களில் ஏற்றுக்க மாட்டாங்க. எல்லாம் அவங்கவங்க தேவைக்கு சொல்கிறாங்க, நான் ஏன் மாறணும் அப்படின்னு சொல்லி அந்த கவலையை தனக்கு சாதகமாகவே எடுத்துக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே உட்காந்துக்குவாங்க. நான் இயல்பாக இருக்கிறேன், நீங்கள்லாம் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, தப்பாக செயல்படுறீங்கன்னா தன்னுடன் இருப்பவர்கள்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்களோட நடத்தையில் இப்படி பல மாறுபாடுகளும் வேறுபாடுகளும் நடத்தை ரீதியாக ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இவங்க இயல்புக்கு மாற்றமாக இருப்பாங்க. எப்போ பாரு தனிமையில் இருப்பாங்க, கோபப்படுவாங்க. எப்போவுமே ஒரு முகத்தை ஒரு ஹாப்பினஸ்ஸே இவங்கக்கிட்ட இருக்காது. எதையோ இழந்த மாதிரியே இருப்பாங்க. எதையுமே தனக்கு தேவைன்னு சொல்லி இவங்க கேட்குறத விட எனக்கு இது தேவையில்லை, இல்லைன்னு ஒதுக்கிக்குவாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறப்ப அரிச்சு நச்சு எடுத்து அதை வாங்கிடுவாங்க. இப்படி கவலைப்படுறவங்களோட நடத்தையில் இப்படி மாறுபாடுகள் இருக்கும். அப்போ கவலைங்கிறது நம்ம பொதுவானதாக எடுத்துக்காமல் அது யாருக்கு பாதிப்பை உண்டாக்குதோ அவங்கள முறைப்படுத்தினாங்கன்னா அவங்க லைஃப்பில் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா இவர்களை பார்த்து இவர்களுடன் இருப்பவர்களும் வேதனைப்படணும், இந்த கவலைப்படுறவங்களும் வேதனைப்பட்டுக்கிட்டு தன்னை முன்னேற்றிக்க முடியாமல் தனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறப்ப தான் இவங்களுக்கு வளர்ச்சி தடைபடுது. அப்போது இவர்களிடத்தில் நல்ல குணங்களும் இருக்கும், கெட்ட குணங்களும் இருக்கும். இதை கண்டறிந்து முறைப்படுத்தி மாற்றுவதற்கு தான் உளவியல் வழிகாட்டுதல் அப்படின்னு தேவைன்னு சொல்கிறோம். அந்த உளவியல் ரீதியான இவங்க அறிவு பாதையில் ஏற்பட்டிருக்கும் அறிவை மறுசீரமைக்க தான் எம்எஸ்கே மைண்ட்செட் நாலேஜ் தெரப்பியில் எம்எஸ்கே மென்டரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம். கவலை அதிகமாயிடுச்சுன்னா இவங்க ஸ்டடீஸ்லேயோ இல்லை வேலை சார்ந்த தொழில் சார்ந்ததுலேயோ குடும்ப சூழல்லையோ எப்படி பாதிப்பை உண்டாக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது எல்லாமே ஒரு ப்ராஜெக்ட் தான். அதாவது எஜுகேஷனுங்கிறது ஒரு ப்ராஜெக்ட்டு, வேலைக்கு போகிறதுங்கிறது ஒரு ப்ராஜெக்ட்டு,
க குடும்ப சூழலை கவனிக்கிறது ஒரு ப்ராஜெக்ட். இவங்கனால இணைந்து இதில் செயல்பட முடியாது. அப்போ இவங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறனால, யார் எந்த தகவல் குடுத்தாலுமே இவங்கனால செயல்படுத்துவதற்கு சிரமப்படுவாங்க. எஜுகேஷன்ல இருந்தாங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி ஒரு லெசன் எடுத்தாங்க கூட இவங்கனால ஏத்துக்க முடியாது. விதண்டாவாதம் செய்வாங்க. எவ்வளோ நேரம் உட்கார்றது? இதெல்லாம் படிச்சா தான் இப்படி மார்க் எடுக்க முடியுமா? அப்படின்னு சொல்லி அதுக்கும் கவலைப்பட்டுக்குவாங்க, சங்கடப்பட்டுக்குவாங்க. இதே வேலைக்கு போகிறவங்களா இருந்தாங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லி ஒரு ஒர்க்கை ஹேண்டில் பண்ணாங்கன்னா, எல்லாம் எனக்கே தள்ளுறாங்க, என்கிட்டயே வேலை கொடுக்குறாங்க, எல்லாம் நான் புதுசாக வந்ததுனால தான் இப்படி, எனக்கு தெரியும்னு சொன்னதுனால தான் இப்படி, நான் தெரியாதுன்னு சொல்லியிருக்கிறான் இப்படின்னு சொல்லி வேலை கொடுத்தாலும் கவலைப்படுவாங்க. வேலை கொடுக்கலைன்னா, எனக்கு ஒன்றுமே சொல்லிக் கொடுக்கலைன்னா அதுக்கும் கவலைப்படுவாங்க. இதே வீட்டு வேலைகள் செய்கிறவங்களா இருக்கலாம். அதாவது வீட்டு வேலைகள்னால் ஒரு ஹோம் மேனேஜ்மெண்ட் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா, திருமணமாகி போனதுக்கப்புறம் பார்த்தோம்னா வேலையே செய்ய பிடிக்காது, வேலை செய்யவே தோணாது. ஏன்னா கவலைப்பட்டுக்கிட்டே உட்காண்ட்ருப்பாங்க. ஒரு வீட்டில் ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, மாமியார், மாமனார் இப்படி இருக்காங்கன்னா வேலை செய்யறதுக்கு சங்கடப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க. இவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தாலும் இவங்க என்னை நைஸாக பேசி வேலை வாங்குறாங்கன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்காம நீயே செஞ்சிருன்னு சொன்னோம்னா, பாரு அவங்க வேலையை எங்கிட்ட தள்ளி விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி சரி நீயே யோசிச்சு நீ என்ன செஞ்சாலும் ஓகே அப்படின்னு சொன்னாங்கன்னா, இவங்களுக்கு வேலை செய்யறக்கா நான் வந்தேன்பாங்க. இப்படி இவங்களே ஏதாவது ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு, ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு, எதுக்காவது ஒன்று கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது தான் இவங்களோட அறிவின் பதிவின் இயக்கத்தில் இருக்குது. அந்த பதிவில் தான் இவங்க செய்கிறப்ப தான் இவங்க மற்றவங்ககிட்டயும் கெட்ட பேர் வாங்கிக்கிறாங்க. மற்றவங்கக்கிட்ட இவங்க எதுவுமே இவங்களுக்கு தெரியாதுங்கிற நிலைக்கும் இவங்க சூழல் உருவாக்கிடுது. ஆனால் இவங்க எல்லா தகவலையுமே சேகரித்து வச்சுருப்பாங்க. எதை கேட்டாலும் பிரில்லியண்ட்டாக சொல்லுவாங்க. ஆனால் செயல்படுத்துவதற்கு சிரமப்படுவாங்க. இதுதான் கவலையோட அதிகபட்ச உளவியல் ரீதியான பாதிப்பு. இப்படி ஒருத்தர் அதிகமாக கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, இவங்களுக்கு தொடர்ந்து இவங்க தனிமையில் இருக்க விரும்புவாங்க. யார் கூடயும் பேச பிடிக்காது. எந்த செயலும் பொறுப்பெடுத்து செய்ய முன் வரமாட்டாங்க. இப்படி செயல்படுறப்ப இது இவங்களுக்கு டிஸார்டரா மாறிடுது. இந்த டிஸார்டரா மாறுறப்ப தான் இவங்க கூட இருக்கிற நார்மலாக இருக்கிறவங்களும் பாதிப்பு அடைஞ்சிடுறாங்க. அவங்களும் சொசைட்டியிலேருந்து விலகி வாழ வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. அப்போ இவங்களுக்கு உளவியல் பகுப்பாய்வின் மூலியமாக இவர்களை மறுசீரமைக்கும் பொழுது அந்த குடும்ப சூழல் மேம்படும். இந்த கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறவங்க மேலே ஏதாவது ஒரு வார்த்தை நம்ம சொல்லிட்டோம்னா, அவங்க அந்த வார்த்தைக்கான ஏன் இப்படி நம்மளை சொன்னாங்கன்னா, சிந்திச்சு சிந்திச்சு பல ஆயிரம் கேள்விகளை எடுத்துகிட்டு வருவாங்க, பதில்களை எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன் இப்படி சொன்னீங்க? நான் இதுக்காக தான் இப்படி செஞ்சேன். நான் இந்த பாதிப்பு அடைஞ்சேன். நான் இப்படி இருந்தேன். இப்படின்னு சொல்லி மணிக்கணக்காக பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ கவலை அப்படிங்கிறது ஒரு சாதாரணம் கிடையாது, பொதுவானது. ஆனால் அந்த பொதுவானது யார் பதிவில் எப்படி பதிவாயிருக்குதோ அந்த அறிவின் அடிப்படையில் தான் அந்த கவலைங்கிறது டிஸார்டர்லேருந்து டிசீஸ்க்கு மாறுதா, இல்லை டிஸார்டரை சரி பண்ணுறப்ப டெவலப்மெண்ட்டு கொடுக்குதா அப்படிங்கிறத முறைப்படுத்த முடியும். அப்போ கவலைங்கிறதுக்கு இந்த கவலைக்கான காரணத்தை, மூல காரணத்தை கண்டறிந்து மாற்றியமைக்கத்தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக நலன் இவற்றில் ஏற்படும் கவலை சார்ந்த எண்ணத்தின், செயலின், அறிவின் பதிவை மறுசீரமைக்க உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பி, எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.